ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஸ்கேட் த இன்ஃபினிட்டின் அனிமியில் சீசன் 1 எபிசோட் 1 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோட வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் சின்ன வயசில் அதிகமாக சூப்பர் ஹீரோஸாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஹீரோ கேட்டார், உங்களோட உண்மையான ஹாப்பினஸ் எதில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அந்த வயசில் என்னால் என்னோட ஹாப்பினஸை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டால் உங்களில் பல பேர் பணம், பொண்ணு, அப்புறம் நல்ல ஒரு காலேஜில் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரே விஷயம்னா அது ஸ்கேட்டிங் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இங்கே இருக்கிற காரில் ஏறி உட்காரான். லேட்டாக வந்திருக்க ரிக்கின்னு மேனேஜர் சொல்லணும்னா ஹீரோ சாரி சொல்லிட்டு 2 பேரும் இப்போ காரில் கிளம்பி ஸ்கேட்டிங் போர்டு ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பேர் தான் ஷேடோ. நீ பயந்துக்கிட்டு வரமாட்டேன்னு நினைச்ச ரிக்கி அப்படின்னு அவன் சொல்ல, என் ஸ்கேட்டிங் போர்டை பற்றி நீ தப்பா பேசிருக்க, அப்போ எப்பறம் அவனை சும்மா விட முடியும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ சைரன் சவுண்ட் அடிச்சன எல்லாரும் போட்டிக்கு ரெடியாக இருக்காங்க. சிக்னல் போட்டோன்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷேடோ தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால முந்த முடியாது அப்படின்னு ஷேடோ சொன்னதும், உன்னை நான் முந்தி காட்டேன்டா அப்படின்னு ஹீரோ அவனை முந்திடுறான். ரெக்கி முதனது பிடிக்காம ஷேடோ அவன் கையில் இருக்கிற பாமத்துக்கு ரெக்கியோட ஸ்கேட் போர்டுக்கு முன்னாடி போட்டுறான். அதனால ரெக்கி பேலன்ஸ் மிஸ் ஆகி அங்கே இருக்கிற வாரையில மோதிடுறான். இதனால ஷேடோ தான் ஜெயிச்சான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ரெக்கி கிளாஸ் ரூம்ல உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, என்னடா திரும்பி எங்கேயாச்சும் அட்டையாச்சும் அடி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்க, ஹீரோ இல்லைன்னு சொல்றான். இன்னொரு என்ன டிராயிங்டா வரைகிற காட்டுன்னு கேட்க, என்ன அவனுக்கு பார்க்க ஆர்வமா இருக்கா, இல்ல இப்படி நீ மோசமா தான் வரைஞ்சு வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவனை போயிடுறான். கிளாஸ் டீச்சர் இப்ப நியூ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கூட்டு வந்திருக்காரு. ரேக்கிக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க வந்த புத்த போய் அழகா இருக்கான்னு சொல்றத ரேக்கி கேட்டுட்டு யாரு அதுன்னு பாக்குறான். டீச்சர் அவனை இன்ட்ரோ கொடுக்க சொல்றாரு. நான் லாங்கா காசிக்காவா அவ்வளவு தானானே டீச்சர் கேட்க, நான் கனடால இருந்து இங்க வந்திருக்கேன்னு அவன் சொல்ல, இது உனக்கு போதுமான்னு டீச்சர் கேட்க, ஏன்னா நல்லா பண்ணலையான்னு டீச்சர்ட்ட அவன் கேட்க, இதை பார்த்து கிளாஸ்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க ரிக்கியை தவிர. இன்னைக்கு கிளாஸ்ல புதுசா கனடால இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வந்தான். பார்க்க ரொம்பவுமே நர்வஸா இருந்தான்னு மேனேஜர்கிட்ட சொல்ல, அவனுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாம இருந்திருக்கலான்னு மேனேஜர்னு சொல்றான். மேனேஜர் சொல்றதை கேட்டுட்டு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க அம்மா ஜப்பான் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட கையில இன்ஜுரி ஆனதுல வலிக்குது, நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கன்னு மேனேஜர் சொல்ல, இல்லைன்னா நல்லா தான் இருக்கான்னு ஹீரோ சொல்றான். ஷேடோ பண்ணதை பத்தி நீ கவலைப்படலன்னு மேனேஜர் கேட்க, ரெக்கி ஷேடோ தன்னோட ஸ்கேட் போர்டை இரிச்சதை யோசிச்சு பாக்குறான். இல்ல அது எல்லாமே என்னோட தப்பு தான், அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணான்னு ரெக்கி சொல்றான். இப்போ நியூ கஸ்டமர் வந்தோன்னா ரெக்கியா அந்த பாக்ஸ் தூக்கி பின்னாடி வைக்க சொல்றாரு மேனேஜர். லாங்கா ஒரு இடத்துக்கு பார்ட் டைம் ஜாப்காக வேலை தேடி போறான். அந்த இடத்துல அவனுக்கு ஏஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்க்காம வெளியே அனுப்பி விட்டுறாங்க. லாங்கா சாகாம வெளியில நின்றுகிட்டு இருக்க அவனை கிராஸ் பண்ணி ஒரு ஸ்கேட் போர்டு போகுது. அந்த ஸ்கேட் போர்டு புடி ரெக்கி சொல்ல, லாங்கா பிடிச்சிடறான். தேங்க்ஸ் பார்த்து போயா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா ரெக்கி கேட்க, லாங்கா தெரியாத மாதிரி இருக்கவும், நானும் ஓன் கிளாஸ் தாண்டான்னு அவன் சொல்றான். ஓகே நீ ஸ்கேட் பண்ணி பாக்குறியாடா, இது நல்லா ஃபன்னா இருக்குன்னு ரெக்கி சொன்னதும் லாங்காவும் ட்ரை பண்றான். ஆனா கீழே விழுந்துடுறான். என்னடா ஒரு மில்லியன்சி கூட நான் வரல, அதுக்கெல்லாம் கீழே விழுந்துட்டு அப்படின்னு ரிக்கி அவனை பார்த்து சிரிக்க, அதுல நான் நின்றா போதுன்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு லாங்கா சொல்ல, இது நான் உனக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன்னு அவனுக்கு பண்ணி காட்டுறான். இது அவன் ஆச்சரியமா பார்க்க கூடவே அந்த பில்டிங்ல இருந்தவரும் பாக்குறாரு. இவர் தான் லாங்காவுக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. நான் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்கேட் போர்டு கடையில தான் பார்ட் டைமரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேணும்னா சொல்லி ஸ்டார்டிங்க்கு உனக்கு எந்த ஸ்கேட் போர்டு நல்லா இருக்குன்னு நான் உனக்கு எடுத்தாரேன், அதுக்கு உனக்கு எவ்வளவு காசு தராங்க, எதை பத்தி கேட்கிற, நீ ஸ்கேட் போர்டு வாங்க வரலையா, அந்த கடையில பார்ட் டைமுக்கு ஆள் எடுக்கிறாங்களா லாங்கா கேட்கிறான். பின்னாடி இருந்து, தம்பி நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன்ப்பா மேனேஜர் வந்து நிக்கிறான். என்ன மேனேஜர் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதும், இப்போ எங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, இவனாலையும் கை இவன் நல்லா இல்லாதனால டெலிவரி பண்ண முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால அந்த வேலையை நீ பாக்குறியான்னு அவர் கேட்க, இதெல்லாம் அவன் பண்ண மாட்டான்னு ரிக்கி சொல்றான். இல்ல நான் பண்றேன், என்னால முடியல அவன் சொல்றான். உனக்கு அப்படி என்ன வேலைனா, நாளைக்கு நைட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு நீ ஸ்கேட் போட டெலிவரி பண்ணணும், அவ்வளவுதான், அதையே நம்ம நைட்டு பண்ணணும்னு இருக்கு, ஏன்னா அப்போதான் கேட் ஓப்பன்ல இருக்கணும் ஹீரோ சொல்ல. எந்த கேட்டை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு கேட்க, அப்ப நான் உனக்கு அந்த ஸ்கேட் போர்ட் ரேஸை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா, பரவாயில்ல நான் சொல்றேன் கேட்டுக்க, அது ரொம்ப பயங்கரமான இடம், அதுல பர்மிஷன் இல்லாம யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க, இதுல நீ ரேஸ் பண்ணணும்னா நீ பெஸ்ட்லயும் பெஸ்டா இருந்தா தான் உன்னால ரேஸ் பண்ண முடியும், அந்த ஸ்கேட் போர்ட் சிட்டில நடக்கிற அந்த ரேஸுக்கு தான் எஸ்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால என்னால போக முடியாது இதுன்னு மேனேஜர் சொல்ல, ஏதாவது பொண்ணோட ரேட்டிங் போறீங்களான்னு ரெக்கி கேட்டதும், அதெல்லாம் இல்ல நம்ம கடையே திவாலாக போதுடா, அதான் என்ன சொல்றீங்க, மேனேஜர் ரெக்கி கிண்டல் பண்ணி இருந்திருக்காரு. மேனேஜரா இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் போய் சொல்லலாமா, இது ஒன்னும் ஜோக்கு கிடையாது, கொஞ்ச நாள் நம்மளும் அந்த மாதிரி தான் ஆக போறோம். இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராங்கா அந்த பாக்ஸை வந்து கையில வச்சிருக்கா, அது கடிச்சு போட்டுருது. டிக்கருக்கு எப்பவுமே என்னத்தான் பிடிக்கும், எனக்கு அதை தூக்கிக்கிறான், அவனையும் கடிச்சு போட்டுருது. அடுத்த நாள் காலையில அந்த ஸ்கேட் போர்ட் ரேஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. ஸ்டிக்கர் இருந்தால் தான் உள்ள போக முடியுமா, ஆமா ஸ்டிக்கர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஸ்டிக்கர் இருக்கிறது மட்டும்தான் உள்ள கனவு பண்ணுவாங்க. ரெக்கியும் அந்த ஏஜென்ட் இருந்து டிக்கெட் வாங்கிடுறான். இந்த அவன் டிக்கெட், இது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா, பரவாயில்ல, என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, இது சந்தோஷப்பட மாட்டியா, கொஞ்சமாச்சும் சிரிக்கண்டா தம்பி வாழ்க்கையில, இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே கிளாஸுக்கு வந்துடுறாங்க. கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஹீரோ அந்த ரேஸை பத்தி தான் லாங்கா கிட்ட உளறிக்கிட்டு இருக்கான். போட்டி ஆரம்பிச்சோன்னே யார
யார் அந்த 16 மைல்ஸை தாண்டுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த ரேஸ்ல கலந்துக்கணும்னா நம்ம ஏதாச்சும் பெட்டி கட்டணும். அது பணமா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி பொண்ணா கூட இருக்கலாம். இதுதான் ஜாப்பனீஸ்ல இருக்கிற லஞ்ச் பாக்ஸா? நான் சொன்னதை நீ எதுவுமே கவனிக்கவே இல்லையா? உனக்கு இது கிடையாதுடா. சரி, இப்ப வேலை பார்க்கலாமா? என்ன வேலை? ஸ்கேட் போர்டு தயாரிக்கிறது. ஓ, நீனே தயாரிப்பியா? ஆமா, ஆனா இது வெறும் ப்ரோட்டோ டைப் தான். எனக்கு இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஸ்கேட் போர்டு தயாரிச்சு அதுல ரைட் போடணும்னு ஆசை. அதுக்கப்புறம் பெஸ்ட்லயும் பெஸ்டா இருக்கணும். அதான் கேட்டு நாங்க ஆச்சரியமா பாக்குறான். நாங்க சமைச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்குறான். பெஸ்டா இருக்கணும், அவ்வளவுதானா? குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட அம்மா வந்துடுறாங்க. பரவாயில்லையே, என் பையன் எனக்காக குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நான் இன்னைக்கு வெளியில போறேன். ஏன், என்னாச்சு? இல்ல, எனக்கு நான் புதுசா ஜாப் கிடைச்சிருக்கேன். தான் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போறனால ரேஸ் நடக்க போற இடத்துல கேட்ட திறந்துடுறாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேனான்னு தெரியலையே. ஸ்டாம்ப் எடுத்தாச்சு, இந்த மாதிரி புக் எடுத்து இருக்கே டைம் ஆயிடுச்சு, நீ வராட்டி லேட் ஆயிரும். பொறுப்பு, நான் வந்துடுறேன். ஹீரோ அங்க இருக்கிற பேக் எடுத்துட்டு போறேன். இப்போ 2 பேருமே அந்த கேட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. பாஸ் காமிக்கிறாங்க, அவங்க உள்ளே விட்டுறாங்க. அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஜம்ப் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ராங்கா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆக ஹீரோடி முன்னாடி பத்தி ஊட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஸ்கேட் போர்டை டெலிவரி பண்ணிட்டான். ஏன்டா இந்த ஸ்கேட் போர்டு கொண்டு வரது உனக்கு இவ்வளவு நேரமா? இப்போ அந்த பேக்கா ஓபன் பண்ணி பார்த்தா பிள்ளைக்கு பழைய ஸ்கேட் போர்டு தான் இருக்கு. இப்பதான் ஹீரோக்கு ஏன் வருது, ஆகா நம்ம பேக்கை மாத்தி அடிச்சு வந்துட்டோம் அப்படின்ட்டு. இது நான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. ஏன் ஸ்கேட் போர்டு எங்கடா? இந்த ஸ்கேட் போர்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதை தூக்கி போட்டுறான். இதை ஹீரோ பார்த்துட்டு அவன் சண்டைக்கு போக, ஏன் என்ன அடிக்க போறியா, அவ அடி அப்படின்னு அவனு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோ, தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, தப்பு என்னோட தான் அப்படின்னு சொல்றான். லாங்கா அந்த தூக்கி போட்டு ஸ்கேட் போர்டை ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப அந்த இடத்துக்கு சேடா வந்துட்டு, இன்னைக்கு ரேஸ் மிட் நைட்ல ஸ்டார்ட் ஆகும். அதுல ஜீவிக்கிறவங்க தோக்குறவங்க உடம்புல இந்த இடத்துல வேணாலும் பச்சை குத்த சொல்லலாம், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த கப்பிள்ஸ்ட போயிட்டு லைட்டா அவங்கள மிரட்டுறான். அவங்களும் பயந்து போயிட்டு, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏய் நீ தான் அந்த போட்டியில கலந்துக்க போற அப்படின்னு அவன் ஹீரோவை சொல்லிடுறான். நீ தான் ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு வரல, அதான் நீ தான் கலந்துக்கணும் சொன்ன. அது ஏதோ தெரியாம நடந்துச்சுங்க, அதுக்காக எப்படி இல்லாமா? பரவாயில்லையே, நான் போட்ட பெயிண்டிச்ச ஒன்னால என்னை கழட்ட முடியாம இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சேடோ ஹீரோவை பார்த்து வெறுப்பேத்தினோன்னு ஹீரோவும் கோவப்பட்டுட்டு, ஏய் வாங்கா பேக்ல இருந்து கத்திரிக்கோளா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்கேட் பண்ண போறேன். அவன் என்ன சொல்ற, உன்னால முடியாதுடா, எதுக்கு இப்படி காலை சுத்திட்டே போட்டுருக்கு? இல்ல அப்பதான் பேலன்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க முடியும், அதனால தான். இப்படி நீ பண்ணேன்னா உன் காலை உடைய கூட வாய்ப்பு இருக்குடா, அதனால நீ இதுல கலந்துக்காத. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா நீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு இப்ப போட்டி போறா? லைக் நான் உங்க 2 பேர்த்தையும் வச்சு ரேஸ் பண்றேன்டா, வாங்கடா ஷேடோ சொல்ல. இவனுக்கு ஒன்றும் தெரியாது, நானே கலந்துக்கிறேன், உனக்கு இன்ஜூரியா இருக்கு அதனால நானே கலந்துக்கிறேன். உன்னால அது முடியாதுன்னு ரெக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இல்ல இவனால முடியும் அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்றான். சரி பிளாஸா, இவன் எங்க என்ன பண்றான் அப்படி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவரு எனக்கு பார்ட் டைம் ஜாப் தரங்கட்டையும் சொன்னவராச்சேன்னு ராங்கா பாக்குறான். வானாண்டா உடனே கை காலம் உடஞ்சிடா, வானாண்டா எனக்கு கை கால் உடஞ்சா கூட அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பியா? காட்ஸ் 2 பேரும் ரெக்கி தூக்கிட்டு போக, என்ன விடுங்கடா, விடுங்கடா. சைரன் சவுண்ட் கேட்டவன ரேஸை தொடங்குறதுக்காக தயாரா இருக்காங்க. லாங்கா பொறுமையாவே போ, வேமா அவசரம் பட்டி போகாது அப்படி இருக்கி சொன்னோன்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேடா எப்பவும் போல வேகமாக முன்னாடி போயிடுறான். ஆமா இன்னொருத்தங்கடான்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா நாங்க அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். ஆமா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆடியன்ஸ் பேசிக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு 3 பேருமே குரூப்பா கேட்கறாங்க. நாங்க அவனுடைய ஸ்கேட்டோட அசைச்சு பாக்குறான், முன்னாடி போக மாட்டேங்குது. சரி வேற வழி இல்லை அப்படின்னு அவன் கையை வச்சு தள்ளிட்டு ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாரும் சிரிக்க, நான் அப்பவே சொன்னேன்டா வேடாண்டா அப்படின்ட்டு சேடா தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். சரி பிளஸ் சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு இவனை ஓவராவே எடை போட்ட போல இருக்கு. அந்த அளவுக்குலாம் இவன் ஒருத்தர் இல்ல. இப்ப லாங்கா எப்படி ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல, இது அது மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரே வித்தியாசம்னா இங்க ஸ்னோ இல்ல. இங்க பாருங்க, அந்த பையன் பயங்கரமா போய்கிட்டு இருக்கான். என்னடா சொல்றீங்க? ஹீரோவை பாக்குறான், பயங்கரமா போய்கிட்டு இருக்கான். ராங்கா, நான் உன்னை ஃபாலோ பண்ண போறேன், நீ வாரியா அப்படின்னு செரி பிளாஸ் ஹீரோவை பார்த்து கேட்கறான். என்னாச்சு எல்லாருக்கும்? நான் தான் இங்க ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கல, என்ன பார்க்காம ஏன் எல்லாரும் போனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சேடா சொன்னானே. அவன் செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா சூப்பரா இருக்குல்ல, விட்டா சேடா தோக்கடிச்சிட்டான் போலே. என்னது அவன் பக்கத்துல வந்துட்டானா? ஒரு பார்த்தா அனகாலத்துல வந்துட்டு இருக்கான். சேடாவே முந்த பாக்குறான். இதே சேடாவே பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்ப ராங்கா சேடாவே முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஆனா சேடா மட்டும் போடா போ, இந்த இடத்துல தான் அவனுக்கு காப்பு இருக்கு அப்படின்னு சேடா சொல்றான். பார்த்தா ராங்கா ஒரு ரொட்டேஷன் போட்டு திரும்பிடுறான். இந்த மாதிரி பண்ணதுல லைட்டா அவனுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கேப் பார்த்து சேடா முன்னாடி போயிட்டான். நான் அவன் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவன் இந்த ஸ்கேட் போர்ட்ல ஏறின விதத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ஸ்னோ போர்டர் அப்படின்னு சரி சொன்னானு. என்ன சொல்றீங்க, அவன் ஸ்னோ போர்டரா அப்படின்னு ஹீரோவும் ஆச்சரியமா கேட்கறான். இப்ப கிளாசிக்கல் மியூசிக்கை போட்டுட்டு ஒருத்தன் நம்ம ராங்கா ஸ்கேட் பண்றத டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃபீலிங்ஸ் இதுக்கு மேலே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆமா இது அதே தான். ராங்கா பயங்கரமா ஸ்கேட் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஏடாவுக்கு பக்கத்துலயே வந்துட்டான். இப்ப 2 பேரும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. இப்ப என்ன நினைக்கிற அப்படின்னு சேடா கேட்க, ராங்காவும் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் கீழே விழுக போற மாதிரி இருக்கு, அதுலயே மேனேஜ் பண்ணி ஓட்டிடுறான். இதை சேடா பார்த்துட்டு, இவனை எப்படியே விட்டா என் பேர் தான் போயிடும், அதனால இவனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ட்டு அவன் கையில இருக்கிற பாமத்துக்கு ராங்கா மேல போறான். கீழே இருந்து ரேகி, ராங்கா உனக்கு கீழே பாருன்னு கத்துறான். ராங்கா அதுல இருந்து தப்பிச்சிடுறான். ராங்கா பண்ண அந்த மூவை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. கேட்கறது இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.